ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா பாலமுருகன் பாலகவி சேனலிலிருந்து இன்றைக்கி வந்து மேங்கோ வைத்து ஒரு ஸ்குவாஷ் ரெசிபி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேங்கோ எப்போதுமே நமக்கு சீசனில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய பொருள். நம்ம இதை மாதிரி வாங்கி இதை ரெடி பண்ணிக்கும் போது நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சு அதிக நாள் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு நான் நல்ல ஒரு பழமான ஒரு மாம்பழம் எடுத்துக்கிறேன். இந்த மாம்பழத்தில் தோலை நீக்கிட்டு பழங்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ணதை நான் அளந்து பார்த்துக்கிறேன். ஒரு 300 கிராம் மேங்கோ கிடச்சிருக்கு. இதுக்கு ஈக்குவலாக 250 கிராம் சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். இதையும் நான் அளந்து பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாம்பழத்தை நான் நல்லா பியூராக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அதாவது மேங்கோ பியூரி எடுத்துக்கிறேன். அரைச்சதை உரமாக வச்சிடுறேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இந்த பேன் கொஞ்சம் கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பேனில் நான் எடுத்து வச்சுருக்கிற 250 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை எந்த அளவு எடுத்தனோ அதே அளவு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். அதாவது 250 மில்லி. இந்த சர்க்கரை நல்லா கரைந்து பாகாக வரட்டும். பாகுபதம் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அவ்வளவுதான். பாருங்கள், இதை மாதிரியான கம்பி பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த கம்பி பதம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்புலேருந்து இறக்கிடுறேன். இதே சூட்டில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மேங்கோ பியூரியை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பில் வைத்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுப்பை விட்டு இறக்கி இந்த மேங்கோ பியூரியை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், நமக்கு சுவையான மேங்கோ ஸ்குவாஷ் கிடச்சிருச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி வைத்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். கம்ப்ளீட்டாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த கண்ணாடி உயரமான ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நான் இதை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த கண்ணாடி பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற பாட்டில் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். கொதிக்க வைத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்ட பாட்டில் இது. அப்படி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தான் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதை நம்ம ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேங்கோ ஸ்குவாஷில் வந்து என்னென்ன ரெசிபிகள் செய்யலாம் அப்படின்னா, மேங்கோ ஐஸ், மேங்கோ மில்க் ஷேக், மேங்கோ கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரியான பல வெரைட்டிஸான ரெசிபிகள் வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. இந்த வீடியோவோட சேர்த்து போட்டால் வீடியோ லென்த்தாக இருக்கும். அதனால் அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி வச்சிங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.